பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. 25 ஆகஸ்ட் 2025 திங்கட்கிழமை ப்ளஸ் 26 ஆகஸ்ட் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி இல்லை, தமிழக அரசு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. நம்ம அடுத்தது போயிடலாம். ககன்யான் திட்டம் பேராசூட் சோதனை வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறது, நிலாவுக்கு கிடையாது, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் ககன்யான் திட்டம் 2027 சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்துறதுக்காக பிளானிங் வந்து போயிட்டுருக்கு. நியூஸில் வந்துட்டு ஒரு சில நியூஸில் 2028ன்னு சொல்கிறாங்கப்பா. ஆனால் அது வந்து தவறு. 2027 தான் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க இஸ்ரோ சார்பாக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதி தான் வந்து ராக்கெட்லேருந்து பிரிஞ்சு திரும்ப வந்து பூமிக்கு திரும்பக்கூடிய பகுதி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய விமானப்படை இஸ்ரோ 2 பேரும் சேர்ந்து இந்த பகுதியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தரையிறக்கி இது பண்ணியிருக்காங்க. சரியாப்பா? அதாவது IADD-1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பகுதியை. சரியா? அதாவது முதல் கட்ட சோதனை. இதோட இந்த பகுதியை வந்து தரையிறக்குறது முதல் கட்ட சோதனை. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது 2027 ககன்யான் திட்டம். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த பாம்பன் பழைய பாலத்தை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா புது பாலம் கட்டியதுனால. ஆனால் அதை வந்து நினைவு சின்னமாக பாதுகாக்க கோரிக்கை எழுதாம்ப்பா. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ரைட், ஓகே. வேறு இந்த தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக அனிஷ் தயால் சிங் அவர் வந்து நியமிச்சிருக்காங்கப்பா. ஆக்சுவலாக இவர் CRPF மத்திய ரிசர்வ் காவல் படை ப்ளஸ் ITBP இந்தோ திபெத் எல்லை காவல் படை அதோட முன்னாள் இயக்குனர். சரிங்களா? அனிஷ் தயால் சிங் இவர் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக மத்திய அரசு நியமித்துள்ளது. சரியாப்பா? ரொம்ப முக்கியமானது. 30 வருஷம் இவர் உளவுத்துறையில் பணியாற்றிய அனுபவம் இருக்குப்பா. இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இவர் இருந்திருக்காரு. இவர் இந்திய காவல் பணியோட 1988 பிரிவு IPS அதிகாரி. இதையும் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கேட்ட நம்ம குரூப் 4ல் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, எந்த பிரிவு பாதுகாப்பு IAS அதிகாரின்ற மாதிரி இன்னொருத்தரை கேட்டிருந்தாங்க. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1988 பிரிவு IPS அதிகாரி அனிஷ் தயால் சிங். சரிங்களா? ரைட், ஓகேப்பா. தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர். ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அதாவது ககன்யான் திட்டத்தில் போகக்கூடிய விண்வெளி வீரர்கள் பேருப்பா. கேப்டன் சுபாஷ் சிங் சுக்லா. இவர் ஏற்கனவே நம்ம ஆக்சியம் 4 திட்டத்தில் போயிட்டு வந்தார். இப்போ 3 பேர் போகிறாங்க. சரியா? யார் அப்படின்னா குரூப் கேப்டன் பிரசாத் பாலகிருஷ்ணன் நாயர், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப். சரிங்களா? இவங்க 3 பேரும் விண்வெளிக்கு போக தயாராக இருக்காங்க. அடுத்து பாருங்கள், CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு அணியினர் இருக்காங்க. ஆனால் தீவிரவாத தாக்குதலப்போ கமாண்டோ படையினராக அவங்கள வந்து உருவாக்க திட்டமிட்டிருக்காங்கப்பா. அந்த கமாண்டோ படையினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் பிரிவு மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தீவிரவாத எதிர் தாக்குதல் நடத்த பெண்களுக்கும் கமாண்டோ பயிற்சி அளிக்க போகிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ்ப்பா. ஃபஸ்ட் டைம் இதை CISF தான் செயல்படுத்த போகிறாங்க. சரியா? பெண் கமாண்டோ பிரிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு புஜாரா, கிரிக்கெட் வீரர் புஜாரா வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காருப்பா. இவர் வந்து குஜராத் மாநிலம் சௌராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர் புஜாரா. இவர் ஓய்வு அறிவிச்சிருக்காரு. 2010 வந்து விளையாட வந்தவர். சரியா? இந்திய அணியில் இடம்பெற்றார். ஸோ இப்போதும் இவர் சார்ந்து இது போதும். நம்மளுக்கு இதான் மெயின்ப்பா. புதிய வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பை வந்து இந்தியா சோதனை பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னன்னா IADWS. இது கேட்கலாம்ப்பா. போலீஸ் படிக்கிறவங்க இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. IADWS என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம். சரியா? இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லேசரோட ஒருங்கிணைந்து இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு. வேறு வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறுகிய அளவு ஷார்ட் ரேஞ்சில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம். அதுபோக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே நேரத்தில் 3 தாக்குதலை வந்து நடத்துமா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விமானம் மற்றும் ஒரு மல்டிகாப்டர், ஒரு ட்ரோனு, இது 3ஐயும் வந்து ஒரே நேரத்தில் சோதனையில் அழிச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த IADW இருக்குது பார்த்தீங்களா, இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம், ஒரே நேரத்தில் 3 வான் இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு குறுகிய தூர பயணிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு IAWS. எங்கன்னா ஒடிசாவோட
ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்குப்பா. சரியா, ரைட். பாருங்கள், அடுத்தது இந்தப்பா யார் அப்படின்னா தங்கம் வென்றார், அதாவது ஐஸ்வரி பிரதாப் அவர் பேர் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஐஸ்வரி பிரதாப் டோமர். இவர் துப்பாக்கி சுடுதல் போட்டியோட தொடர்புடையவர். ஸோ கேட்கலாம். சரியா, அதாவது ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்குதுல்லப்பா, அதில் வந்துட்டு தங்கம் வென்றிருக்காரு. யார் அப்படின்னா ஐஸ்வரி பிரதாப் டோமர். ஸோ கட்டாயம் கேட்கலாம், எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்கலாம், துப்பாக்கி சுடுதல். சரியாப்பா. அடுத்து பாருங்கள், வேறு கனிமொழி எம்பி கனிமொழி இருக்காங்களே, தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அவங்களுக்கு பெரியார் விருது வழங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்கப்பா. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தடவை பெரியார் விருது யாருக்குன்னா தூத்துக்குடியோட எம்பி கனிமொழி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு அடுத்த நியூஸ் பேப்பர் 26. சரியா, 26 நியூஸ் பேப்பர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, கம்மியான நியூஸ் தான். இந்த இது முக்கியம்ப்பா. அதாவது என்னென்னா 10 ஆண்கள் 10 பெண்களுக்கு மேல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் உள்ளக குழுன்னு சொல்லி ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டாங்கப்பா. அதாவது இன்டர்னல் கமிட்டி. சரியா, ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு இன்டர்னல் கமிட்டி வந்து அமைக்கணும். அந்த இன்டர்னல் கமிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதுவும் பாதிப்பு, அந்த அவங்க வேலை பார்க்குற இடத்துல எதுவும் பாலியல் தொந்தரவு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டர்னல் கமிட்டிகிட்ட அவங்க புகார் தெரிவிக்கிற விதமாக இருக்கணும். அந்த இன்டர்னல் கமிட்டியில் கட்டாயம் ஒருத்தர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சொல்கிறேன், இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த குழுவில் 50% பேர் பெண்கள் இருக்கணும்ப்பா. உள்ளக குழு இன்டர்னல் கமிட்டியில், அதாவது ஒரு ஆஃபீஸில் 10 ஆண்கள் 10 பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் கட்டாயம் உள்ளக குழு இருக்கணும். அந்த உள்ளக குழுவில் 50% பெண்கள் இருக்கணும். அதில் இருக்க ஒரு உறுப்பினர் வந்து தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவராக இருக்கணும், இல்லை அப்படின்னா சமூக செயல்பாட்டாராக இருக்கணும், இல்லை சட்ட வல்லுநராக இருக்கணும். கட்டாயம் இந்த இன்டர்னல் கமிட்டி அமைக்காட்டி அந்த நிறுவனத்துக்கு 50,000 ரூபாய் வரை அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சட்டத்தின் கீழே அப்படின்னா பாலியல் வன்கொடுமை பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2013பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2013 ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்த சட்டத்தின்படி தான் இவங்களுக்கு இந்த இன்டர்னல் கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனும் இந்த சட்டத்தின்படி தான் போட போகிறாங்க. சரியா, ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது வேறு முக்கியமான நியூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் இப்போ ரீசெண்டாக விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, அதாவது நகர்ப்பகுதியில் இருக்க அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. சரியாப்பா, கிராமப்புறத்தில் இருக்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்துச்சு ப்ளஸ் நகர்ப்புற அரசு பள்ளிகளில் இருந்துச்சு. இப்போ நகர்ப்புறத்துலேயும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்கப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த திட்டம் வந்து உண்மையிலே, அதுவும் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல திட்டம் பாருங்க. அதாவது காலையிலே காட்டு வேலைக்கு போயிடுறாங்க அவங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலை சாப்பாடுன்றதை நிறையா பேர் தவிர்க்கிறாங்க. அவங்க காட்டு வேலைக்கு போனவங்க திரும்ப வந்து ஒரு 11 மணிக்கு வந்து சமைச்சு வைக்கிறாங்க, மதியம் வந்து குழந்தைகள் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த மார்னிங் சாப்பாடு, அந்த காலை உணவு அப்படின்றத நிறையா குழந்தைகள் வந்து தவிர்க்கிறாங்க. நகரத்துலேயும் இதுதான் நடக்குது. ப்ளஸ் இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா முக்கியமாக குழந்தைகள் வந்து டயம் இல்லாததுனால நிறைய பேர் சாப்பிடாம வர்றாங்களாப்பா, அதான் பிரச்சனை. அதாவது வேகமாக கிளம்பி வரும்போது சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து ஸ்கூல்லேயே சாப்பாடு போட்டால் அவங்க வந்து ஸ்கூலுக்கு டயத்துக்கு என்டர் ஆயிடுவாங்க, இங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே இதுக்கு போயிடுவாங்க, கிளாஸுக்கு போயிடுவாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மேம்பாடு கண்டிப்பாக உயரும். ஸோ காலை உணவு திட்டம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டம், அதை விரிவுபடுத்தினதும் ஒரு நல்லது தான். ப்ளஸ் இப்போ வெண்பொங்கல் ஆட் பண்ணியிருக்காங்க. வந்து ரவை சார்ந்த உணவு மட்டும் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அரிசி சார்ந்து வெண்பொங்கலும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்து வந்து பாகிஸ்தானில் வந்து தாவி நதி, அதாவது இந்தியாவிலேருந்து காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானுக்கு தாவி அப்படின்ற நதி வந்து பாயுதுப்பா. அதுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சிந்து நதி ரத்துக்கு அப்புறம் இது நம்ம அறிவிக்கணும் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அறிவிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்துக்குள்ளே பாய்ந்து செனாப் நதியுடன் சங்கமிக்கிறது. என்ன நதி அப்படின்னா தாவி அப்படின்ற நதி. சரியாப்பா, அப்போ மேபி கேட்கலாம் தாவின்ற நதி எந்த இதோட இணையுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து பஞ்சாபில் மாகாணத்துக்குள்ளே பாய்ந்து செனாப் நதியுடன் இணையக்கூடிய ஒரு முக்கியமான நதி. சரியா, ரைட்டுப்பா. வேறு பதவி பறிப்பு மசோதா, துணை தேர்தல் ஆணையர், இது ரொம்ப முக்கியம்ப்பா. துணை தேர்தல் ஆணையராக யார் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா ஞானேஷ் பாரதி நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இவர் 1998 அருணாச்சல பிரதேசம், கோவா, மிசோரம் மற்றும் பிற யூனியன்
பிரதேசத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றினவங்க. சரியா? அப்போது துணை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஞானேஷ் பாரதி. சரியா? அடுத்தது வேறு இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் பேர் சஞ்சய் மல்ஹோத்ராப்பா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் பேர் சஞ்சய் மல்ஹோத்ரா. இந்த இது ரொம்ப முக்கியம்ப்பா. என்ன அப்படின்னா மிக் 21 போர் விமானம் முறைப்படி இந்தியாவோட விமானப்படை பிரிவிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சுப்பா. ஸோ 62 காலம் சேவை புரிஞ்சிருக்கு மிக் 21 விமானம். போலீஸ் சார்ந்து படிக்கிறவங்க இந்த கண்டென்ட்டை ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. இப்போ தற்சமயம் எந்த விமானம் வந்து இந்திய விமானப்படையிலேருந்து ஓய்வு பெற்றிருக்கு அப்படின்னா மிக் 21 போர் விமானம்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரியா? அதாவது அந்த காலத்துக்கு 62 வருஷத்துக்கு முன்னாடி இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ போக போக அப்டேட் ஆகலை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதாவது 200 விமானிகள் வரை இதில் இறந்துருக்காங்க. இதனால் இதை வந்து பறக்கும் சவப்பெட்டி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க மிக் 21. இருந்தாலும் அப்டேட் நிறையா வந்ததுனால புதிய விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதுனால மிக் 21 வந்து இந்திய விமானப்படையிலேருந்து முறைப்படி ஓய்வு பெற்றுச்சு. அடுத்து காமன்வெல்த் பளுதூக்குதலில் வந்து மீராபாய் சானுக்கு தங்கம் பதக்கம் கிடச்சிருக்குப்பா. ஸோ மீராபாய் சானு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பளுதூக்குதல். சரியா? பளுதூக்குதல் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க தான் மீராபாய் சானு. வேற இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தன்னுடல் தாக்கு நோயின்னு சொல்லிட்டு ஒரு நோய்ப்பா. இந்த நோய் என்ன அப்படின்னா இப்போ கொரோனாக்கு ஊசி போட்டிருக்காங்கல்ல, தடுப்பூசி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சைட்டோகைனின் அப்படின்ற புரதம் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்குதான்ப்பா. அதாவது நோயாளிகளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான், அதாவது அந்த கொரோனா வைரஸ் எதிர்த்து சண்டை போடணுன்றதுக்காக ஊசி போடுறது. அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறது நிறைய பேரோட உடலில் ப்ராப்ளமாக இருக்குது. அது பேர் தான் என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். சரியாப்பா? இம்யூனிட்டி பவர் சுரக்கணும் தான், எதுவுமே அளவுக்கு அதிகமாக சுரந்த ஆபத்து தானே. அப்படி சுரக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸு. அதுதான் தன்னுடல் தாக்கு நோய். சரியாப்பா? இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா பீட்டா குளுக்கோஹான் அப்படின்ற நார்ச்சத்து உணவு வந்து இதை தடுக்குமாப்பா. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டா குளுக்கோஹான் இந்த தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து மிக்க உணவு நம்ம இதை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோயை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. வேறு இதில் வேறு எதுவும் இல்லை. சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேசிய நல்லாசிரியர் விருது 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்கப்பா. யாருன்னா ரேவதி பரமேஸ்வரன், விஜயலட்சுமி. இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க வாங்கினோன்னே நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் ரொம்ப விளக்கமாக கொடுப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரியாப்பா? ரேவதி பரமேஸ்வரன், விஜயலட்சுமி இவங்க 2 பேர்த்துக்கும் தேசிய நல்லாசிரியர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓயாத அலைகள் 13 டெஸ்ட் இருக்குல்லப்பா. அது வந்து ஹிஸ்ட்ரி. நான் ஏற்கனவே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் குரூப்பில், ரொம்ப கவனமாக படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 30 பக்கத்துக்கு வர்ற மாதிரி இருக்குப்பா, மேக்ஸும் சேர்த்து. சரியா? அதனால் காசு செலவாகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. அது எக்ஸ்ப்ளனேஷனோட நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட்டு 13. சரியாப்பா? நல்லபடியாக படித்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா குரூப் 2ன்ற போது கொஞ்சம் டஃப்பாக தான் நம்மளுக்கு கேட்பாங்க. அதாவது எல்லாமே கூற்று காரணமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக எப்படி 90 பக்கத்துக்கு மேலே ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் திரும்பவும் கொடுக்க போகிறாங்க. 100 பக்கத்துக்கு மேலே தான் குரூப் 2க்கும் கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ அந்த பேட்டர்னில் தான் நம்மளும் எடுக்கிறோம். சரியாப்பா? ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்ப்பா. நன்றி.